குளித்து கொண்டிருந்த இளவரசன் ஒருவன் திடீரென்று குளியலறை ஜன்னல் வழியாக நிர்வாணமாக வெளியே குதித்தான். ஒரு சிறிய துணியை கூட தன்னை மறைப்பதற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. புத்தர் அதே ஊரில்தான் தங்கியிருந்தார். நேராக அவர் இருந்த இடத்தை அடைந்த இளவரசன் புத்தரிடம் சென்று இந்த வினாடியே தனக்கு சந்நியாசம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டான். யார் இந்த இளவரசன்? ஏன் இப்படி செய்தான்? இந்த வீடியோ இதற்கு முந்தைய வீடியோவோட தொடர்ச்சி. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தாஹுய் தனது சூத்திரங்களில் ஒன்றில் Do you want to attain true one-suchness of mind and objects? It requires an abrupt, complete break என்று சொல்கிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள் இவை. அதாவது it requires an abrupt and complete break. நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையை அதிரடியாக நிறுத்த வேண்டும். நீங்கள் தீக்கோழியின் லாஜிக்கில் வாழ்வதை நிறுத்த வேண்டும். தீக்கோழி ஒரு லாஜிக்கல் அனிமல். தீக்கோழி அதன் எதிரியையோ வேட்டைக்காரனையோ பார்க்கும் போதெல்லாம் அது தன்னுடைய தலையை மணலில் ஆழமாக புதைத்துக் கொள்கிறது. இப்போது எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், எனவே முற்றிலும் பாதுகாப்பாக உணர்கிறது. எதிரியை நேருக்கு நேர் பார்த்தால் கூட தப்பிக்க வழிகள் இருக்கும், அல்லது குறைந்தபட்சம் தப்பிக்க முயற்சியாவது எடுக்கலாம். ஆனால் அது அங்கே மணலில் தலையை புதைத்திருக்கும் போது, அதன் கண்கள் மூடியிருக்கும் போது அதன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இது பலரின் வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. தி ஆஸ்ட்ரிச் ஸ்டைல். தீக்கோழியின் பாணியில் எது ஆபத்தானதாக தெரிந்தாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. They just ignore it. ஆபத்து இருக்கும் திசையை திரும்பி கூட பார்ப்பதில்லை. அவ்வாறு பார்க்கவில்லை என்றால் ஆபத்து காணாமல் போய்விடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் எப்போதாவது மரணத்தை உணர்வு பூர்வமாக உற்று பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதாவது கல்லறைக்கு சென்று அங்கு அமர்ந்து தங்கள் கல்லறைகளில் புதைந்து கிடக்கும் மக்களை பற்றி யோசித்திருக்கிறீர்களா? நோ. ஒரே ஒரு முறை செல்வீர்கள், அதுவும் ஒன்வேதான். திரும்பி வரமாட்டீர்கள். கல்லறைகள், சுடுகாடுகள் மற்றும் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் மைதானங்கள் ஏன் நகரத்துக்கு வெளியே ஒதுக்கி தூரமாக வைக்கப்படுகின்றன? அவ்வாறு இருந்தால் நீங்கள் அவற்றை அடிக்கடி பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படாது. உண்மையில் கல்லறைகள் நகரத்தின் நடுவில் தான் அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பல முறை அவற்றை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கல்லறைகளில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களும் ஒரு நாள் உங்களைப் போலவே வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் நீங்களும் அதே போல் கல்லறையில் படுத்திருப்பீர்கள் என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த இன்செக்யூரிட்டி, இந்த பாதுகாப்பின்மை முற்றிலும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அந்த தெளிவால் வேறு வழியில்லை. நீங்கள் தப்பிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தப்பிக்க முடியாது, எனவே தப்பிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அந்த நேரத்தை மரணமில்லாத ஒரு ஆழமான வாழ்க்கையை, ஒரு ஆழமான அன்பை, அதாவது எந்த வகையான மோகத்தோடும் தொடர்பில்லாத ஒரு அன்பை, உங்களுக்கு ஒரு இதய துடிப்பு போன்ற ஒரு அன்பை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அது ஒருவரை மட்டும் நேசிப்பது அல்ல. It is simply loving. It is being love that is eternal. ஆனால் நமது வாழ்க்கை முறைக்கு ஒரு திடீர் மற்றும் கம்ப்ளீட் பிரேக் தேவை. நம்முடைய லைஃப் ஸ்டைல்ஸ் வாழ்க்கையை பற்றிய கோழைத்தனமான மற்றும் பயமுறுத்தும் அணுகுமுறைகளை அடிப்படையாக கொண்டவை. தாஹுய் says, pick out the one inside your skull that is doing the false thinking. Take the eighth consciousness and cut it off with one blow. இதன் அர்த்தம், நீங்கள் ஓரளவு புத்திசாலியாக இருந்தால் தவறான சிந்தனைகளை ஒரே அடியில் மாற்றிவிடுவீர்கள். நான் படிப்படியாக, மெதுவாக, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவேன் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். மாற்றம் வர நேரம் எடுக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டீர்கள். அதற்கு பதிலாக, நான் அதை பார்த்திருக்கிறேன், இப்போது மாறுவது என்ற கேள்விக்கே இடமில்லை, நான் மாறிவிட்டேன் என்று சொல்வீர்கள். ஒரு புத்திஸ்ட் கதை உண்டு.
ஒரு பெண் கௌதம புத்தரின் தத்துவத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டிருந்தாள். அவள் ஒரு இளவரசி. புத்தர் அவள் இருக்கும் ஊருக்கு வந்திருந்தார். அவள் புத்தருடைய போதனைகளை கேட்டுவிட்டு அரண்மனை திரும்பியிருந்தாள். புத்தரின் போதனைகள் அவளை நிறைத்திருந்தது. இந்தியாவில் பண்டைய காலங்களில் இது வழக்கமாக இருந்தது. அது ஒரு அன்பான செயலாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது பெண்களின் அடிமைத்தனத்தின் ஒரு பகுதியாக மாறியிருக்கலாம். அதாவது அவள் தன் கணவனை குளிப்பாட்டி கொண்டிருந்தாள். அப்போது அவள் தன்னுடைய கணவனிடம், என் சகோதரன் புத்தரின் சீடராக மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாள். அவளுடைய கணவர் சிரித்துவிட்டு, that is ridiculous, யோசிக்கிறானா? எத்தனை வருடங்களாக அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டார். அதற்கு அவள், எனக்கு தெரிந்தவரை அவன் சுமார் 5 வருடங்களாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று பதில் சொன்னாள். அதற்கு கணவர், அவன் ஒருபோதும் சீடனாக மாட்டான். அவன் யோசித்துக் கொண்டேதான் இருப்பான். 5 ஆண்டுகள் சிந்திக்கக்கூடிய ஒருவரால் 50 ஆண்டுகள் சிந்திக்க முடியும் என்றார். இவை சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு புரியவில்லை. These are abrupt quantum leaps. சாலையில் பாம்பை பார்த்தவுடன் விலகிச் செல்வதா அல்லது குதிப்பதா என்று நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். நீங்கள் திடீரென்று ஏதாவது செய்கிறீர்கள். வீடு தீப்பிடிப்பதை பார்க்கும்போது என்ன செய்வது என்று 5 வருடங்கள் அங்கேயே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். வீடு தீப்பிடிப்பதை பார்த்தவுடன் உங்கள் உடையை சரியாக அணிந்திருக்கிறோமா இல்லையா என்று கூட கவலைப்பட மாட்டீர்கள். ஒருவேளை குளித்துக் கொண்டிருந்தால் ஜன்னல் வழியாக நிர்வாணமாக குதித்து விடுவீர்கள். பார்ப்பவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் அல்ல இது. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. வீடு தீப்பிடித்து எரியும் போது நீங்கள் போலீஸ் கமிஷனரை பற்றி யோசிக்க மாட்டீர்கள். அந்த யோசனை உங்கள் நினைவுக்கு வராது. நேச்சுரலி தன் சகோதரன் விமர்சிக்கப்பட்டதால் மனைவிக்கு கோபம் வந்துவிட்டது. தனது சகோதரனின் செயலை நியாயப்படுத்த அவள் தன் கணவனிடம், உங்களால் நீங்கள் சொல்வதை செய்ய முடியுமா? திடீரென்று செய்ய முடியுமா? ஏனென்றால் நீங்களும் புத்தரின் போதனைகளை கேட்கத்தான் செய்கிறீர்கள் என்று சொன்னாள். அதற்கு அந்த மனிதன் பதில் எதுவும் சொல்லாமல் குளியலறை ஜன்னல் வழியாக வெளியே குதித்தான். அந்த பெண் பதறி போய், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள். அவன், எல்லாவற்றையும் மறந்துவிடு என்றான். அவளோ, குறைந்தபட்சம் துணிகளையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூச்சல் போட்டாள். அதற்கு கணவன், அப்ரப்ட் மீன்ஸ் அப்ரப்ட், திடீர் என்றால் திடீர் என்றுதான் அர்த்தம் என்று பதில் சொன்னான். தெருவில் இருந்த மக்களால் இளவரசர் நிர்வாணமாக இருப்பதை நம்ப முடியவில்லை. அவர்கள் அவரிடம் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அவர்களிடம் இளவரசன், I have become discontinuous with my past life. நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டேன் என்று பதில் சொன்னான். அவர் நிர்வாணமாக கௌதம புத்தர் இருந்த இடத்தை அடைந்தார். புத்தர் அவரிடம், குறைந்தபட்சம் நீ உடை ஏதாவது அணிந்து வந்திருக்கலாம் என்று சொன்னார். இளவரசன் அதற்கு, சூழ்நிலை அப்படி இருந்ததால் நான் அதை திடீரென்று செய்ய வேண்டியிருந்தது. இந்த நொடியே எனக்கு சந்நியாசம் தாருங்கள் என்றார். மனைவி பின்னால் ஓடி வந்தாள். குடும்பத்தினர் பின்னால் ஓடி வந்தார்கள். மனைவி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அது வெறும் விளையாட்டுத்தனமான வாக்குவாதம் என்று கூச்சல் போட்டாள். அதற்கு அந்த மனிதன், நான் செய்ததை என்னால் மாற்ற முடியாது என்று பதில் சொன்னான். இந்த மனிதர் தனது தைரியத்தாலும் திடீர் புரிதலாலும் புத்தரின் ஞானம் பெற்ற சீடர்களில் ஒருவரானார். அவர் பெயர் சாரிபுத்தர். புத்த மரபில் மிகவும் விரும்பப்படும் கதாபாத்திரங்களில் அவரும் ஒருவர். நிச்சயமாக அவர் நேசிக்கப்படுவதற்கும் மதிக்கப்படுவதற்கும் தகுதியான மனிதர். டாஹூய் நமக்கும் பரிந்துரைப்பது, an abrupt and complete break with your lifestyle. நமது லைஃப் ஸ்டைலில் இருப்பது கான்சோலேஷன், ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி, சேஃப்டி, கேரண்டி அண்ட் இன்சூரன்ஸ் தவிர வேறொன்றும் இல்லை.